அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். ஆண்டவர் என்னை காப்பாற்றுபவரானார், நெருக்கடியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய இந்த திருப்பலியிலே மயூரன் பிறந்த நாளை இட்டு பெற்ற ஆசிரியருக்கு நன்றியும், தொடர்ந்து புனித அந்தோனியாருடைய அருளும் ஆசீர் வேண்டியும், மரித்து போனவர்களான இருதயநாதன் மைக்கேல், சிவநேசன் மோசஸ், சிவநேசன் சிவகுமார், முதலாம் ஆண்டு நினைவிலே மரித்து போன திருமதி ஆஞ்சலா கிறிஸ்டின் மயில் வாகனம், திரு பிலிப் மயில் வாகனம், இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் இன்றைய நாளிலே இறையருள் வேண்டி மன்றாடுவோம். பிரியமான சகோதரங்களை, இன்று நாம் கேட்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் முதலாவது இறைவாக்கிலே நாம் சிறப்பாக ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை விளக்குகிறது. கடவுளுக்கும் பிறருக்கும் தாராளமாக கொடுப்பதை பற்றி விவரிக்கிறது. திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு மேலாகவும் ஆண்டவருக்கு சிறந்தது என்று கொடுக்கப்பட்டாலும் அதே வேளையிலே ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுத்து வாழ்வது சிறந்தது என்பதும், ஆண்டவர் முன்னிலையிலே வெறுங்கையோடு வராதீர்கள் என்று இன்பம் காண்பவராய் இல்லாமல், மேலும் ஆண்டவர் திருமன் வெறுங்கையோடு வராதே என்றும் கொடுப்பதில் இன்பம் காண்பவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் முதல் இறைவாக்கு நம்ம ஒருவருக்கும் அன்போடு அழைப்பு விடுத்து நல்ல அறிவுரை தருகிறது. இன்றைய நற்செய்தியிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்ற பொழுது அங்கே கூறப்படுகின்றது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து இந்த இவ்வுலகிலே உங்களுக்கு 100 மடங்காக வீடுகள், வாசல்கள், தாய் தந்தை, சகோதர சகோதரர்கள், மறுமையிலே நிலை வாழ்வு, இறைவனை பார்க்கின்ற வாழ்வு என்று நம்முடைய வாழ்விலே நாம் அனைவரும் ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அவரோடு ஒன்றித்த வாழ்வு, அவரோடு நெருங்கிய வாழ்வு, விண்ணகத்திலே மோட்சத்திலே நாமும் அவரோடு இருப்போம் என்ற நம்பிக்கையில்தான் நம்முடைய இந்த விசுவாச பயணம் நம்மை வழிநடத்தி செல்கிறது. ஆகவே சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், நாம் சந்திக்கிற சவால்கள், கஷ்டம், துன்பம், வேதனை எதுவாயிருந்தாலும் அத்தனையிலும் நம்மை காத்து வழிநடத்துகிற தெய்வம், இதுவரை நம்மை வழிநடத்தியவர் இன்னமும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவர் பாதையிலே நடந்து செல்வோம். நாம் நாளை முதல் இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கிறோம். 2 நாட்கள் நமக்கு உண்ணா நோன்புக்காக முக்கியமாக திருச்சபை கட்டாயமாக எங்களுக்கு தருகிறது. விபூதி புதனும் பெரிய வெள்ளிக்கிழமை ஏனைய நாட்களில் செய்யக்கூடாது என்று அல்ல, மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனச்சாட்சியின்படி நடந்து கொள்ளும்படியாக சுத்த போசனம் அனுசரிக்க, அதே வேளையிலே ஆண்டவருடைய பாதையிலே உண்ணா நோன்பினூடாக நாம் அந்த அவற்றை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய நம்மை அழைக்கிறது. உள மாற்றம், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று நம் மீது பூசப்படுகிற சாம்பல் நமக்கு எடுத்துரைக்கின்றது போல, மனம் திரும்பியவர்களாக, திரும்பி வருகிறவர்களாக இறைவனிடம் நடந்து செல்ல, இறைவன் பாதையை பின்பற்ற நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். அவருடைய அன்பு பிள்ளைகளாய் வாழுவோம். அதனூடாக அவருடைய இரக்கமும் துணையும் நமக்கு எப்பொழுதும் நிறைவாய் கிடைக்கும் என்ற சிந்தனைகளோடு இந்த திருப்பலியில் இணைவோம். திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க, நம்முடைய மனித பலவீனத்தினால் இறைவனுக்கு எதிராக, மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் செய்த குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பேரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வார தூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உம்முடைய அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திரு அவை அமைதியான இறைப்பற்றில் வழி மகிழ்ந்திருக்க அருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கட்டளைகளை பின்பற்றுவது பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 35ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 12 வரை உள்ள திருவசனங்கள். திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமண் வெறும் கையோடு வராதே. கட்டளைகளை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முக மலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே கைமாறு செய்பவர், 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரையாக தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்று சொல்லவும். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராக சான்று கூறப்போகின்றேன்.
கடவுளாகிய நானே உன் இறைவன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். அருட்கொடை வள்ளலே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைய நாளிலே இந்த புனித அந்தோனியாருடைய திருத்தல நாடி வந்து பலவித வேண்டுதல் விண்ணப்பங்களோடு முடம் இருக்கின்றோம். அன்பு தகப்பனே, நாளை முதல் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த சிறப்பாக தவக்காலம் எங்களை ஆன்மீக மாற்றத்தினூடாக உம்மோடு மீண்டும் இணைத்து கொள்ள, எங்கள் வாழ்வில் நாங்கள் செய்த எங்களுடைய தவறுகள் நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்க எங்களுக்கு இந்த காலத்தை தந்திருக்கின்றீர். அவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்தி உம் பாதையை பின்பற்றி வாழ வரம் தருவீராக. திருப்பலியினூடாக பிறந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோருக்காக, மரித்து போய் நினைவுகளுடைய பாவக்கரைகளை மன்னித்தில் விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றும்படியாகவும் பிரிவினால் வருந்துவோரை தேற்றும்படியாக வேண்டுவதோடு, அன்பு தகப்பனே, ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட எல்லா குடும்பங்களையும் உடைய பீடத்தண்டை கொண்டு வருகிறோம். பல ஏழை எளியவர்களுக்காக தம்மை அர்ப்பணித்து தம்மாலான உதவிகளை புரிகிற ஒவ்வொரு நல்லுள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மக்களுடைய தொழில்துறைகளை ஆசீர்வதிப்பீராக. அன்பு தகப்பனே, நோயுற்றவர்களாக வீடுகளில் வைத்தியசாலையில் இருப்போர், வயோதிபத்தினால் துன்பப்படுவோர், வெளிநாடுகள் வேறு இடங்களில் பலவித தேவைகளோடு பிறந்து வாழும் பிள்ளைகள் இன்னுமாக ஆண்டவரே மேலுமாக ஜெபிக்கும்படியாய் கேட்டு அனைத்து குடும்பங்களையும் உடைய பீடத்தண்டை கொண்டு வருகிறோம். மனநோயாளிகளாக இருக்கின்றவர்கள், குடும்ப பிரிவினைகள், கஷ்டங்களிலே வாழுகிற அனைவருடைய கவலை வேதனை கண்ணீரை நீர் போக்கி உம் அன்பின் சாட்சிகளாய் அவரவர் தேவைகளை நிறைவு செய்து அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உம் சாட்சிகளாய் அனைவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை
உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தாம் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இந்த பலியிலிருந்து நாங்கள் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடு நாங்களும் உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, ஏனைய எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கின்ற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அன்பின் அருள்வாழ்வை நமக்கு தந்து வழிநடத்த ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த சிவத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திரு இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே வேளமே வரும் ஒளியால் சோலை மேலரும் எங்குமே இந்த அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் உவந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியார் எங்கள் இதயங்களில் தோண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமதரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் பிரபஞ்சமும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் பயிர் செய்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மேல் பொழிவீராக. ஜூபிலி ஆண்டின் சிறப்பு அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளான எம்மிடம் மீளத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உலக முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்விலங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருளை அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலாய் உதித்த நீ புத அந்தோணி மாமோ நீ வந்தூயரின் ஜோதி வீசிடவே வெற்றி மூலக்கமும் கட்டிடவே வெந்தூயரின் ஜோதி வீசிடவே வெற்றி மூலக்கமும் கட்டிடவே புண்ணிய சீலரை வேண்டிடவே எண்ணருளின்பமும் தந்திடவே பாதுகாவலாய் உதித்த நீர் பாவிகள் எமக்காய் வேண்டுவீர். ஆண்டி வந்தோம் அம்மை ஆதரி அற்புத அந்தோணி மாமோ நீ.
இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய புனித பதுவாந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பாதுகாவலாய் உதித்த நீர் பாவிகளமக்காய் வேண்டுவீர். ஆண்டி வந்தோம் அம்மை ஆதரி அற்புத அந்தோணி மாமுனி பாதுகாவலாய் உதித்த நீர் பாவிகளமக்காய் வேண்டுவீர். ஆண்டி வந்தோம் அம்மை ஆதரி அற்புத அந்தோணி மாமுனி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.